சென்னையின் குடிநீர் தேவைக்காக கண்டலேறு அணையிலிருந்து விரைவில் கிருஷ்ணா நதி நீர் திறக்கப்பட உள்ள நிலையில் கண்டலேறு பூண்டி கால்வாய் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய திட்டங்களில் ஒன்றான தெலுங்கு கங்கா திட்டத்தின் கீழ் ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு கிருஷ்ணா நதிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி ஜூலை முதல் அக்டோபர் வரை 8 டிஎம்சி தண்ணீரும், ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 டிஎம்சி தண்ணீரும் வழங்க தமிழக அரசு மற்றும் ஆந்திர அரசுகளுக்கு இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கண்டலேறு பூண்டி கால்வாயில் பல இடங்கள் சிதிலமடைந்திருந்ததால் அதை சீரமைக்கும் பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக தமிழக எல்லையான 0 பாயிண்டில் இருந்து பூண்டி ஏரி வரை செல்லும் கால்வாயில் தாங்கு சுவர்கள் அமைத்தல் மற்றும் லைனிங் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுமார் 10 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெறும் இந்த பணிகள் கிருஷ்ணா நீர் தடையின்றி பூண்டி ஏரியை சென்றடைய உதவும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் சென்னைக்கு குடிநீர் விநியோகம் சீராக நடைபெறும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் ஆந்திராவிலிருந்து விரைவில் திறக்கப்பட உள்ள கிருஷ்ணா நதி நீர் பூண்டி ஏரியில் சேமிக்கப்பட்டு சென்னையின் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்படும் என்றும் இதனால் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க முடியும் என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.